அவள் உனக்கு தேவையே கிடையாது. ஏதோ இங்கே நிற்கிறா பாரு மோனிஷா, அவளை தான் நீ கட்டிக்க போகிற. இனிமே அவளை நீ 2 தானமாக கட்டிக்கின்னு 10 மாதத்தில் குழந்தை பெற்று குத்துருவா. இவ தான் என் மருமக, அவ்வளோதான். அம்மா என்னம்மா பேசுகிற? இப்படி என்னவோ கருவேப்பிள்ளை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுன்னு சொல்கிறீங்க. எப்படிம்மா முடியும்? நீங்கள் தானம்மா பார்த்து கட்டி வச்சிங்க த்ரிஷாவை. ஒரு குழந்தை இல்லைன்ற வசிக்கு நான் அவளை எப்படிம்மா விட்டு வர முடியும்? என் மனசுக்குள்ள அவள் தான் என் பொண்டாட்டின்னுட்டு ஆழமாக பதிஞ்சிட்டாம்மா. அதுக்கப்புறமா அவளை விட்டுடு, இதோ இந்த மோனிஷாவை கட்டிக்கோனா என்னால் முடியாதும்மா, என்னால் முடியாது. ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு நான் நிம்மதியாக இருக்கவே முடியாதும்மா, முடியாது. மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க, என்னால் த்ரிஷாவை விட்டு வாழ முடியாதும்மா. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்மா. என்னம்மா இப்போ கொள்ளுதனமா இல்லை, ஆனால் அவள் இருக்கிறா இல்லையாம்மா, அவளுக்கு நான் குழந்தை, எனக்கு அவள் குழந்தைம்மா. இதெல்லாம் நடைமுறைக்கு சரியா இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு சரியா இருக்காது. கடைசி காலத்துல நம்மளுக்கு ஒரு வாரிசு இருக்கணும். கொல்லி போடுறதுக்காச்சும் ஒரு வாரிசு இல்லைன்னா எதான் அர்த்தம்? வாடுறதுக்கு அர்த்தமே இல்லை. அத்தை தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க. நான் அப்புறமா அத்தைன்னு கூட பார்க்க மாட்டேன். எங்க குடும்பத்துக்குள்ள நீங்க என்னைக்கு நுழைஞ்சீங்களோ அன்னைக்கே எங்க குடும்பம் நாசனமா போச்சு. ஐயோ, சொந்த அத்தையை பார்த்து என்ன வார்த்தை பேசுறான்? இந்த வார்த்தையை கேட்டு இப்படி நிக்கிறீங்களே அண்ணி? தரா, நீ என் மேலே இருக்கிற கோவத்தை நீ அத்தை மேலே காமிக்காத, சரியா? என்ன பேச முடியல, அதுக்கு தான் அவளை பேசுறியா நீ? அம்மா அவங்க என்ன பேசுறாங்கன்னுட்டு நீ பார்த்து தனமா இருக்கிற. இப்போ த்ரிஷா இல்லாத டைம்லயே இப்படி அவளை நோவடிக்கிறீங்கன்னா, அவள் இருக்கும்போது நான் இல்லாத டைமில் அவளை நீங்கள் எவ்வளோ நோவடிச்சிருப்பீங்க. அதுக்கு தான் அவளை தள்ளி விட்டு அவளை சாவடிக்கிறதுக்கு இந்த மோனிஷா முயற்சி பண்ணாளா? அவள் மலடின்ட்டு குத்தி குத்தி காமிச்சு உங்களுக்கு என்னம்மா வரப்போகுது? விடுங்கம்மா, குழந்தை அவள் வேணான்ட்டு இருக்கிறாளா? இல்லை இல்லை, குழந்தை அவளுக்கு நிற்கல, அதுக்கு அவள் என்னம்மா பண்ணுவா? அத்தை தான் நானும் சொல்கிறேன், அவளுக்கு தான் குழந்தை நிற்கலல்ல, அவளை விட்டு கடாசிட்டு இதோ சொந்த தாய்மாமா பொண்ணு மோனிஷாவை கட்டிக்கோ. சொந்தம் விட்டு போவாது, நல்லா பார்த்துக்குவாங்க. ஆமாம்மாம்மா, எனக்கும் சின்ன வயசுலேருந்து உங்களனா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இப்போவே கழுத்தை நீட்டுறது கூட ரெடியாக இருக்குது மாமா. நீங்கள் இப்போவே தாலி கட்டுறீங்களா? இதோ எங்கள் அம்மா ஓடி போய் தாலி கூட வளர்ந்துருவாங்க. ஏய் வாயை மூடு, நீ பேசாத. உன் மூஞ்சி பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல. இந்த நான் உனக்கு தாலி வர கட்டுவேனா? சும்மா போ அப்படிக்கா. பாருங்க அத்தை, என் மூஞ்சி கூட பார்க்கறதுக்கு பிடிக்கல அவன் மாமாவுக்கு. இப்படியெல்லாம் பேசுகிறாரு மாமா. ஏன் இப்படி வெறுப்பு காமிக்கிறீங்க மாமா? உன் பொண்டாட்டி வரத்துக்கு முன்னாடியே நான் உங்களோட மாமா பொண்ணு இல்லையா? என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா மாமா? நான் மாமா பொண்ணுன்ற வசித்தான் நான் சும்மா நிற்கிறேன். இதே வேற யாராச்சும் என் த்ரிஷாவை தள்ளி விட்டுட்டு ரத்தம் வர வச்சிருந்தாங்க, நடக்கிறதே வேறன்னா என்னடா பண்ணியிருப்ப? என்ன பண்ணியிருப்ப? இங்கே பார், நான் உன்னை பெத்த தாய், சரியா? நான் சொல்கிற பேச்சு தான் நீ கேட்கணும். ஒழுங்கு மரியாதையா அவளை விட்டு கடாசிட்டு மோனிஷா கழுத்தில் தாலி கட்டுறது கழுத்துக்கோ. அம்மா என்னம்மா பேசுறீங்க? 7 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லையாம்மா? நீங்கள் பேசுறதுல ஏதாச்சும் ஒரு நியாயம் இருக்குதாம்மா? அதான் உங்கள் சின்ன பிள்ளை கேட்குறாருல்ல, சொல்லுங்க. அது எப்படி அத்தை? 7 வருஷம் வாழ்ந்த அந்த த்ரிஷாக்கு இந்த நிலைமைனா நல்லா உங்களுக்கு ஏமாத்திரம் அத்தை. அது எப்படி அத்தை? எல்லா மாமியாரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க, ஆனால் அம்மாவாக இருக்கிறது மறந்துடுறீங்கல்ல. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறது மறந்துடுறீங்க, அந்த பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ்கிறதும் மறந்துடுறீங்க, அங்கேயும் பொண்ணுக்கு ஒரு மாமியார் இருப்பாங்கன்னுட்டும் மறந்துடுறீங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரே மாதத்தில் கர்ப்பமாயிடணும், 10 மாதத்தில் ஒரு குழந்தை இருக்கணும், இல்லைன்னா அவன் மல்லடி, இல்லைன்னா டைவர்ஸ் கொடுத்துடனிட்டு பிளாக்மெயில் பண்ணுறது. மொத்தத்தில் எல்லா கஷ்டமும் எல்லா கெட்ட பேரும் மலடின்ற பட்டமும் இந்த பொண்ணுக்கு தான் இல்லையா அத்தை? ஆனத்தை, நான் உங்களை எங்கள் அம்மா ஸ்டாண்ட்லேருந்து நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். பொண்ணோட சாபத்தை
எடுத்துக்காதீங்க அத்தை. இதெல்லாம் பாவம் அத்தை. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அது மறந்துடாதீங்க அத்தை. அந்த பொண்ணு இடத்துல த்ரிஷாக்கு அவ வச்சு நினச்சி பாருங்க அத்தை. உங்களுக்கு இந்த எண்ணமே வராது அத்தை. அஞ்சலி, நீ ஓவராக பேசிகிட்டே இருக்க, வாயை மூடு. இல்லைனா த்ரிஷாக்கு இருக்கிற நிலமை தான் உனக்கும். இங்க பாருங்க, அஞ்சலியை ஒரு வார்த்தை கூட நீங்க பேசக்கூடாதுமா. ஓ அப்படியாப்பா, நான் பேசக்கூடாதா? அப்போ நான் எதுக்கு இருக்கணும்? நான் இனிமேல் வீட்டுக்கு வர போகிறதில்ல. எங்கன்னா போய் கிணத்துல வீந்து சாக போகிறேன். இங்கே பார் சுதாகர், நான் சொல்கிற பேச்சு தான் இந்த வீட்டில் நடக்கணும். அப்போ தான் நான் இருப்பேன். இங்கே பார், நான் அடுத்த முகூர்த்தமே பார்க்க போகிறேன். நீ மோனிஷா கழுத்தில் தாலி கட்டணும், அவ்வளோதான். அம்மா, இதெல்லாம் நீங்க பண்றது அநியாயம்மா. நான் என்ன சின்ன புள்ளியாம்மா? இப்படி நீங்க என்ன பிளாக்மெயில் பண்றீங்க? இங்கே பார் சுதாகர், நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணல. நான் உன்னோட பெத்த தாய். நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உனக்கு ஒரு வாரிசு இருக்கணும். இந்த ஊர் உலகத்துக்கு நீ ஆம்பளைன்னு நிரூபிக்கணுன்ட்டு தான் நான் இதை பண்ண போகிறேன். அம்மா, நான் ஒன்று கேட்கலாமா? என்ன? த்ரிஷாக்கு குழந்தை பொறுக்கலன்னிட்டு தானே இப்போ அவளை டைவர்ஸ் பண்ண சொல்கிறீங்க. அதே மாதிரி இப்போ நான் மோனிஷா கழுத்தில் தாலி கட்டி அவளுக்கு குழந்தை நிற்கலைன்னா அவளும் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணை பார்ப்பீங்க இல்லையாம்மா? அது மட்டும் இல்லைம்மா, இந்த மோனிஷாக்கு குழந்தை பொறுக்கோன்னிட்டு என்னம்மா கேரண்டி? மாப்பிள்ள, யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க மாப்பிள்ள? எப்படியாப்பட்ட வம்சம் தெரியுமா எங்களுது? எங்கள் வம்சத்தில் யாருக்குமே இது வரைக்கும் குழந்தை பொறுக்கலன்னிட்டு சரித்திரமே இல்லை. அது மட்டும் இல்லை மாப்பிள்ள, நீங்களும் எங்கள் வம்சம்தான். ஏன் இதோ எங்கள் அன்னிக்கு ரெண்டும் ஆம்பளை பிள்ளை தான். அதே மாதிரி தான் இதோ இங்கே நிற்கால என் பொண்ணு. நீங்கள் கல்யாணம் தாலி கட்டி 10வது மாதத்துலேயே ரெட்டா ஆண் குழந்தை பெற்று உங்கள் அம்மாவை கையில் கொடுப்பா. என்னம்மா பேசுகிறீங்க? நீங்கள் பேசுகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்குதா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க. அங்கே ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்குது. அது உயிரோட இருக்குதோ இல்லையோ, என்ன ஆச்சோன்னு கூட தெரியல. நீங்கள் கட்டிக்கிட்டு தாலி கட்டுறது விஷயம் பேசுகிறீங்க, குழந்தை பெற்றுக்கிற விஷயம் பேசுகிறீங்க. நீங்கள்லாம் மனசாட்சி இல்லையா உங்களுக்கெல்லாம்? இதே நீங்கள் பெற்ற பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தா இப்படி தான் பேசியிருப்பீங்களா? நாங்கள் பெற்ற பொண்ணுங்க என்னத்துக்கு அட்மிட் ஆகிறாளுங்க? அவளுங்க ராசாத்திங்க, இந்த கோட்டிக்கு ராணிங்க. அவள் எங்ககிட்ட இல்லாத பணமா? நாங்கள் ஒரு சிட்டிக்கி அடித்தா ஹாஸ்பிட்டல் வந்து எங்கள் காலடியில் நிற்கும். அம்மா, எங்கிருந்துமா இந்த அகங்கார பேச்செல்லாம் உங்களுக்கு வந்துச்சு? இந்த வார்த்தையெல்லாம் நீங்களாம்மா பேசுறீங்க? என்னால் சுத்தமாக நம்ப முடியலம்மா. இல்லைடா, இது நம்ம அம்மா பேசல, நம்ம அம்மாவை பேச வைக்கிறாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. இங்கே பாரா சுதாகர், நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் முகூர்த்த நேரம் பார்க்க போகிறேன். நீ வந்து போன்ஷா கழுத்தில் தாலி கட்டணும், அவ்வளோதான். நீ கட்டலை அன்னைக்கு அம்மாவோட உசுறு இருக்காது இருக்காது இருக்காது.